இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு துணையா இருந்த ஆர்ஜிசிக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் கூகுள் கூட்டப்பான ஸ்டார்ட் பண்ண அப்பவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அதை நீங்க கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுல இருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியா இருப்பான். அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். இப்போ ஹீரோ மாதிரி ஆகிட்டு, அதான் சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ சும்மா சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழிச்சு அது நடக்கணும்னு நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சாரு. அவர் வந்தாரு. அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே பண்ணோம். ஒரு 4 நாள்ல பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்னைக்கு வந்திருக்க மாதிரி இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிட்டு அந்த பூஜை பண்ணணும் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேற கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னங்க அது இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க, அது இல்லைன்னா இல்லைங்க இமீடியட்டா வேற கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்றேன், இல்லைன்னா அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில நானும் வந்து விக்ரமன் சாரை கேட்டு, அதுல ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனா அந்த கதையை வந்து சூரிய கதையில அந்த கார்த்திக் எல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவே டோட்டலா மாத்தி அந்த கதையாசிரியருக்கெல்லாம் படம் கொடுத்தாச்சு சார், வைக்கிறேன் சார். அது அந்த கதையாசிரியர் கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து இவங்க படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொன்ன அளவுக்கு அது வேற மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த படம். இதுல நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் ஒரு ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலா எங்க முதல் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ரோல். அதுல ஒரு சிபிஐ ஆபீசரா வருவாரு, ஆனா அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் பாசிட்டிவான ரோல். அந்த படத்துல இருந்து நான் கண்டினியூஸா ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இந்த மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படியே சார். ஓகே ஹீரோ சார், இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியா பார்த்தாரு. இல்லை சார் விக்ரமன் சார் பையன் தான். ஓகே ஓகே அப்படின்ட்டாரு. ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்துல வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப கோஆபரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெருசா ஒன்றும் நமக்கு வந்து செஞ்சுதான் ஆகணுன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள் பட வரிசைகள் நிறைய இருக்கு. அதுல வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனா அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டர் கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதுல என்ன சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமா சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசனத்துல அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்துல நானும் ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அந்த படத்துல வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்திலையும் புரியாத புதிர் படத்திலையும் சித்தாரா ஒரு நல்ல பிளாஷ்பேக் ஹீரோயின் சொன்ன தானு சார் அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம்.
ஸோ அப்படிதான் சித்தாரா உள்ள இருந்தாங்க. அவங்கள வந்து முகம் கோணாம நம்ம வந்து ஒரு ஹீரோயினா வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்ப நம்மள அம்மா கேரக்டருக்கு கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் கூட பால் மாறாம இந்த படத்துல நடிச்சாங்க. ஒரே போட்டியா இருக்கு, நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன், எல்லாருமே வாழ்க்கையில நிக்கிறவங்க இப்ப வந்திருக்கோம். நீ கெஸ்ட் பாருங்க, நம்ம கம்பெனியா இல்லை, அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கடா. சௌத்ரி சார் வர முடியல, அவர் வந்து வைசாக்கா இங்க போயிருக்காரு, அதனால கண்டிப்பா ஜீவா வந்துடும் அப்படின்னாப்புல ஜீவா வந்துட்டாரு. நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வந்திருக்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்துல அறிமுகப்படுத்துறேன், என்னுடைய அசிஸ்டன்ஸ் இருந்ததுனால. ஏன்னா இப்ப புதுசா இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற என்ன பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் செய்யறா அப்படின்னா செய்ய போறாங்க. ஆனா அப்படிலாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரம் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாவே அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரக்கனி சார் மரியாதை நிமித்தமா பார்க்கணும்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணும்னு பூஜா இன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து இப்படிதான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். அந்த 4 பேரை மட்டும் பார்த்துட்டு வந்தது தவிர ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையா கேட்பேன் எப்படி பண்றாங்கன்னு. சரஜியோட பின்றானுங்க சார் உங்க ஆளுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரிப்பீட்டடா எந்த ஷாட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா 2 பேரு, ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவங்க, அவனுக்கு வேணும்ன்றது வேணும், அது எதுவா இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்லை அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அவன் வந்து டிஸ்கஷன்லயே அப்படின்னா ரொம்ப சத்தமா பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவாரு. என்னடா அது சீன், எத்தனையோ படத்துல வந்துச்சு சார், இல்ல சார் நல்லா இருக்குது சார், இங்க எது குடிச்சிடும் பயங்கரமா கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வரைக்கும் அவனுக்கு, ஐயோ இந்த தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து டேய் அந்த சீன் வேணும், சரி சார் உடனே வேணாம், டைரக்ட் வேணான்ட்டாரு விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேற பார்த்துட்டே போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு. ஸோ எல்லாரும் கன்வின்ஸ் பண்ற ஆள். இவன் டஃபா இருக்கிறவன் வந்து சாஃப்ட். ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டே வராது. ஏன்னா இவங்க 10 வருஷமா இவங்க ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்ல இருந்து பண்றீங்களா, ஆதவன் படத்துல இருந்து சூர்யாவும் இந்த குண்டா இருக்காருல சூரிய கதிர், இவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த சூரிய கதிரை வந்து ஜிம் மேட்ச் அவங்க. ஸோ அப்படி ரெகுலரா ஜிம் போனவங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்களை சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா வந்து ரொம்ப அருமையான பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங் வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம். அந்த சாங்ஸ் இன்னொரு சாங் இருக்கு, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பத்தி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரிய கதிர் வந்து ஷார்ப்பா சொல்லிட்டார், சார் இதை பத்தி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பர்சனை சொல்றது நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்தை அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்ன டைரக்டர் சீனியர் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம் தசாவதாரம் அப்படின்ட்டு. அதுல எண்டுல கலைஞர் சாகும் போது செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது
அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்ல இருந்து அவங்க ஒய்ஃப்ல இருந்து உதயில இருந்து நிறைய பேர் எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷாட்ல பாக்குறேன், ஏன்னா இவ்வளவு இம்பாக்டா இருக்கு இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்ல அது வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணும்னு தண்டிட்டு நல்லா தட்டுறதுல நான் மற்றவங்க தட்டுவாங்க என்னடா நீ. ஸோ டிஎம்கே நினைக்கிறேன், அதனால இல்லையா? சரி, போதுண்டான்றீங்களா? இங்க ஒருத்தர் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதாவது ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட், அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஜெயம் ரவி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. நான் வந்து தசாவதாரமா இல்ல பஞ்சதந்திரமா தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்றேன். அப்படிதான் இவர் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு தெனாலி போது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விக்ரம சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்ல இருந்து பார்த்திபன் சார் வந்து அவரு அடிக்கடி கூட மெசேஜ்ல பேசுவாரு. அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையா இருக்கும். அதுல அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் டேபிள் வச்சிருக்க ஐட்டம் எல்லாம் டேபிள்ல வைக்காதப்பா. ஸோ பஞ்சஸ் கிங் அவரு, அப்புறம் மிஸ்கின் அவர் எல்லாருமே, ஜவஹர் எங்கிருந்து எனக்கு ரொம்ப கிளாரா இருக்கு. பாக்கியராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அதுக்கப்புறம் சிவா வந்து இப்பதான் பார்க்க ஒரு படத்துல ஒரு 4 நாள் 5 நாள் கோவா ஒரு ஷெட்யூல், இங்க சென்னையில ஒரு ஷெட்யூல். பார்க்கறதுக்கு அப்படி பயங்கரமா பார்த்த உடனே எல்லாரும் பயந்து அழகா மாதிரி இருக்கு. ஆனா குழந்தை மாதிரி பேசுறாரு, குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்குறாரு. பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பர்ல அவரு பாக்கெட்ல தான் இருக்கும் அன்னைக்கு சீன் மட்டும். அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்க சார், உங்களுக்கு வசதியா கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாம மாத்தி சொல்லுங்க சார் இப்போ சார். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா அவ்வளோ ஒரு மைண்ட்ல வந்து எடிட்டிங் நாலேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ், அதாவது அங்க வரும்போது அது வந்து கட்டுங்க சார், அது முடியல சார் அப்படின்னு. இல்ல இது அடுத்த ஷாட்ல அது வருது அங்க, அதனால இங்க கட் பண்ணிட்டாதான் சரியா இருக்கு, ஏன்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சிவா சாருடைய இது, அந்த அவருடைய ஒர்க் பண்ணதுனால தெரிஞ்சது. அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதில்னு ஒரு படம் இன்னைக்கு என்ன லீடர்ல வச்சு அவர் பண்ணாரு, அது நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஜீல, அது வெப் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், இங்க வந்து வாழ்த்து வந்த அனைவருக்கும். ஸோ டைம் இருக்காமா? யாராவது 4 பேர் கூப்பிடலாமா? இல்லை 40 பேரையும் கூட கூப்பிடுவோம், அது பொறுத்து இருக்கு. நான் சொல்றேன் யாரை கடைசியா கூப்பிடுறதுன்னு. அப்ப பெல் ஒன்று கொடுத்துருங்க, நான் டைம் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.